ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ட்ரை குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நாங்கள் இப்போது 2 குலாப் ஜாமுன் பேக்கெட் எடுத்திருக்கோம். ஜிஆர்பி குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குல்ல, அது 2 பேக்கெட் எடுத்துருக்கோம். அதில் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஒரு பேக்கெட் கூட எடுக்கலாம். கம்மியாக அதிகமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. 2 பேக்கெட் எடுத்து நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கப்பு மெஷர்மெண்ட் வந்துட்டு 250 ml கப் இருக்குல்ல, அந்த கப்பில் நான் ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேங்க. பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சப்பாத்தி மாவு மாதிரியே இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சின்ன சின்னையாக உருண்டை எடுத்து ரவுண்டாக உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. குலாப் ஜாமுன் மாதிரி நல்லா சாஃப்டாக வர மாதிரி எடுங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாகணுங்க. பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சைடில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ரவுண்டாக ஷேப்பில் நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக குலாப் ஜாமுன் வருவாங்க. உங்களுக்கு உடையாது, சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவுலேயும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் நெய்யும் ஆயிலும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணுன்னா ஆயிலும் இல்லைனா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் ஓவர் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வருது பாருங்கள். நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிட்டே வாங்க. இந்த ரெசிபி சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி மெத்தட் அண்ட் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் சாப்பிட்றது வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா, சீக்கிரமாக ஏதாச்சும் ஸ்வீட் செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கலர் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. டார்க் ப்ரௌனிஷ் வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு செகண்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. திரும்ப ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் 2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணலாங்க. 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, ஏலக்காய் பவுடர், அது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா சர்க்கரை பாகு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை பாகு வந்துருச்சு பாருங்கள். அரை கம்பி பதத்துக்கு வந்தால் போதுங்க. ஒரு கம்பியெல்லாம் வேண்டாம், அரை கம்பி பதத்துக்கு போதும். இந்த சமயத்தில் ஸ்டீம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த குலாப் ஜாமுன் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்பூனெல்லாம் போடாதீங்க, அப்படியே கையாலேயே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் நான் ட்ரை கோகோனட் எடுத்து வச்சுருக்கேங்க. சர்க்கரை இருக்கு இல்லையா, அது மிக்ஸியில் பொடியாக இது மாதிரி பவுடர் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கோகோனட் ட்ரை கோகோனட்டுங்க. கொப்பரை இருக்குல்ல, கொப்பரை தேங்காய் எடுத்து வீட்டிலே அரைச்சிக்கோங்க. ட்ரை கோகோனட் வந்துடும். அதில் சர்க்கரை வீட்டில் அரைச்சது தான், அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தாங்க, எதுவுமே வெளியில் வாங்க தேவையே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நீங்கள் ட்ரை குலாப் ஜாமுன் செஞ்சிடலாங்க. அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அது நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை பாகில், அது ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண கோகோனட்லும் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ட்ரை குலாப் ஜாமுன் சூப்பரான ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும்
சூப்பராக இருக்குங்க. இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அவ்வளோவா இனிப்பு கூட இருக்காது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கூட ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கார்னிஷிங்காக நான் பாதாம் ஹாஃபாக கட் பண்ணி மேலே வச்சுருக்கேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா வைங்க, இல்லைனா அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பரான ட்ரை குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுக்கு பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.